பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்த ஒரு இயக்கம் என்பது இன்னும் தன்னை வளர்த்து கொண்டே போகிறது. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சங்கிகளுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு அவங்க சங்கம் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா, அன்னைக்கு நீதி கட்சி போட்ட அந்த விதை LIC இணையதளத்துல டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து விழுந்துருச்சுங்க. இப்ப நாம எதையெல்லாம் எதிர்த்தோமோ அதை எல்லாவற்றையும் இப்ப மறுபடியும் திணிக்கிறதுக்கான முயற்சியில வந்து இந்த சனாதன கூட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் இல்ல, பரத்வாஜ முனிவர் தான் கண்டுபிடிச்சாரு. பிள்ளையாருக்கு வந்து யானை தலையை ஒட்ட வச்சாங்க இல்லையா, அந்த கர்மத்தை அந்த கதையை போயிட்டு இவர் என்ன சொல்றாரு, பிளாஸ்டிக் சர்ஜரில நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அந்த சனாதன செம்மல்களுக்கு எல்லாம் சங்கு ஊதுற வேலையை நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி, அதனுடைய போராட்டங்கள், இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு எல்லாமே வந்து அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது தமிழ்நாடு வரலாற்றில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் இதே நாளில் தான் வந்து நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு நீதி கட்சி 1938 சுயமரியாதை இயக்கத்தோடு, தந்தை பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்து அது நீதி கட்சி என்ற ஒரு அமைப்பாகவே வந்து 44 வரைக்கும் தொடர்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் அதுக்கு தலைவராக இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். 44 இருந்து அது வந்து திராவிடர் கழகமாக மாறுகிறது. 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார். அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு பிறகுதான் வந்து அந்த தீர்மானத்தின் வழியாகத்தான் அது திராவிடர் கழகமாக மாறுகிறது. இது வந்து அதனுடைய சுருக்கமான ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திராவிடர் கழகம் 44, 49 திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிற்கே ஒரு மாடல் அப்படின்ற ஒரு ஆட்சி மாடலை கொடுத்திருக்கிறது. அதற்கு பெயர் திராவிட மாடல். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்த ஒரு இயக்கம் என்பது இன்னும் தன்னை வளர்த்து கொண்டே போகிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப, அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப, சிந்தனைகளிலும் சரி, தன்னுடைய செயற்பாடுகளிலும் சரி மெருகேறி கொண்டே போகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் 1916களில் அதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்தது, ஏன் நீதி கட்சியினுடைய தேவை ஏற்பட்டது, ஏன் தொடங்கப்பட்டது, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை ஏன் வெளியிடப்பட்டது, இப்படின்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது என்னன்றது நமக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த நாட்டினுடைய அத்தனை வளங்களையும், அதே நேரத்தில் வந்து அத்தனை சலுகைகளையும் அனுபவித்து வந்த, அதிகாரங்களையும் அனுபவித்து வந்த ஒரு சூழலை மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நீதி கட்சி வந்து, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி எந்த பெயரில் அழைத்தாலும் அதுதான். அதாவது ரோஜாவை எந்த பெயரில் அழைத்தாலும் ரோஜா தான் அப்படின்ற மாதிரி இவை எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் அவை அனைத்துமே வந்து நீதி கட்சியினுடைய நீட்சி, திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இவர்கள் நடத்திய போராட்டங்கள், இவங்க முன்னெடுத்த செயல் திட்டங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியலிலும் சரி, சமூக அளவிலும் சரி விழிப்புணர்வு பெற்ற மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் அன்றைக்கு போடப்பட்ட அந்த விதைதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் இந்த சங்கிகளினுடைய சத்தம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே கேட்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சங்கிகளுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு அவங்க சங்கம் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா, அன்னைக்கு நீதி கட்சி போட்ட அந்த விதை தான் வந்து இன்றைக்கும் வந்து அவங்கள சத்தம் போடாமல் அந்த சத்தத்தை வந்து அடக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீதி கட்சி என்னெல்லாம் கொண்டு வந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து இந்த சனாதனிகள் அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னா நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் இயக்கமாக அது வளர்ந்து மக்களுக்கு வந்து இவ்வளோ விழிப்புணர்வை கொடுத்து சிந்திக்க வைத்து ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பி எதை எடுத்தாலும் வந்து கேள்வி கேட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அவர்கள் வந்து அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பக்குவத்தை மக்களுக்கு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தனித்துவத்தை கண்டு இந்தியாவே வந்து வியப்பில் ஆழ்ந்திருக்கிறது அப்படின்னா அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதனால தான் வந்து நாக்பூரில் இருக்கிற அந்த RSS கூட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வயிற்றெரிச்சலாக இருப்பது அப்படின்னா அது தமிழ்நாடு தான். அதிலும் குறிப்பாக திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஏன்னா இப்போ கூட நம்ம பார்த்தோம் LIC இணையதளத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து விழுந்துருச்சுங்க. அது எப்படி விழுந்துச்சுன்னு கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, இயந்திர கோளாறுன்றாங்க. அப்போ உடனடியாக அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றியது நம்முடைய தமிழ்நாடு தான். குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர்
தளபதி அவர்கள் தான் வந்து அதுக்கு பதிவு போடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கெல்லாம் கண்டித்து பதிவு போட்ட உடனே வந்து மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இது தொழில்நுட்ப கோளாறு, தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்தி வந்து வந்துருச்சு அப்படின்றாங்க. அதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து தொழில்நுட்ப கோளாறு இல்லைடா, உங்களுடைய அமித்ஷா மோடியினுடைய தலையில் இருக்கிறது இல்லையா, அந்த சிந்தனை கோளாறு, ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை கோளாறு தான் வந்து இந்த இந்தி வந்து இங்கே விழுந்ததுக்கு காரணம் அப்படின்றது. அதாவது யாருக்கு தெரிய போகுது, சைலண்டாக இருந்தால் அப்படியே விட்டுறலாமே, இப்படி தானே இவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அடி மேலே அடி இங்கேருந்து திமுக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அடிச்ச அடி, அதுக்கப்புறம் திராவிடர் கழக தலைவர் அடிச்சது, அப்போ இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் போட்டு அடின்னு அடிச்சதுல உடனே வந்து ஜஹா வாங்கிட்டாங்க. அது வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழில்நுட்ப கோளாறால் மட்டும்தான் உங்களால் வந்து அங்கங்கே அப்படி அப்படி இந்தியை கொஞ்சம் மினுக்க வைக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து இங்கே இந்திக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பக்கம். அப்போ நம்ம எதையெல்லாம் எதிர்த்தோமோ அதை எல்லாவற்றையும் இப்போ மறுபடியும் திணிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து இந்த சனாதன கூட்டம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நமக்கு என்ன வேதனை அப்படின்னா, இவ்வளோ ஒரு அறிவியல் வளர்ச்சி பெற்ற ஒரு உலகத்தில் எல்லாருமே வந்து அறிவியலை நோக்கி ஓடிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு கூட்டம் மட்டும் இன்னும் வந்து அறிவு வளர்ச்சியே இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது மனநலம் குடின்னு சொல்ல முடியாது, சில பேர் அப்படிதான் அலையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து அடையாளம் கண்டுக்கிட்டீங்க நீங்கள். அதாவது மூளை வளர்ச்சி குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி. ஓகேவா? அப்படி ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை பேசிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் நாமெல்லாம் வந்து அறிவியலின் துணையோடு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடணும், நம்முடைய பிள்ளைகள் கையில் வந்து அந்த ஏஐ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற நிறுவனங்களோடெல்லாம் ஒப்பந்தம் போட்டு இங்கே வந்து அதற்கான கல்வி வாய்ப்புகளையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அதை வைத்து என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிற வேலையில இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சனாதன கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? ஐயோ முடியலடா சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒருத்தர், அந்த அம்மா பேர் வந்து ஆனந்தி பென் பட்டேல். இவங்க வந்து ஏற்கனவே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா வந்து பேசியிருக்காங்க பாருங்க. இந்த விமானம் இருக்குல்லங்க, விமானம், அதை மோடி அடிக்கடி வெளிநாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருப்பார்ல, அந்த விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் இல்லை, பரத்வாஜ முனிவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவங்க வந்து தப்பா ரைட் சகோதரர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராமாயணத்தில், அது எத்தனை ஆண்டுகள் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம ராமாயணத்தில் வந்து புஷ்பக விமானமெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்சு வச்சது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மேலை நாட்டுக்காரங்க வந்து அவங்க கண்டுபிடிச்சதா சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. எங்கே பேசியிருக்காரு தெரியுமா? நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து சாமியாரா இருக்காரு கோரக்பூர் மடம், அங்கே போய் பேசியிருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அல்லது வந்து அவங்களுடைய எத்தனையோ மடங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பேசிதான் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் இங்கே இந்த இதெல்லாம் இந்த திரிவேணி சங்கமம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மனம்மா சாமியார்லாம் அலைவாங்களே, அவங்க கிட்ட போய் பேசியிருந்தா கூட நமக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்கே பேசியிருக்காங்கன்னா, லக்னோவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு பேசியிருக்காங்க. அப்போது ஒரு படித்தவர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு அரங்கத்தில் இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பேசுகிறோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இவங்களுக்கு, இப்படி ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் அது வேற, நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் மோடியே அப்படிதான் இருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவர் வந்து இவங்களாவது ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசினாங்க, அவர் என்ன பண்ணாரு, அறிவியல் மாநாடு நடக்குது, அறிவியலாளர்கள் நிறைந்த ஒரு அரங்கத்திலேயே அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் நாங்கள் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்றாரு. எப்படி இந்த பிள்ளையாருக்கு வந்து என்ன தலை, அது யானை தலையை ஒட்ட வச்சாங்க இல்லையா, அந்த கர்மத்தை அந்த கதையை போயிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. எங்க அறிவியலாளர்கள் நிறைந்திருக்கிற, அறிவியல் விஞ்ஞானிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு மாநாட்டில் போயிட்டு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பேசுகிறார். காரணம், அவர் தான் தலைமை சங்கி, அதனால அவர் அப்படிதான் பேசுவார். அப்ப அடுத்தடுத்த சங்கிகள் எல்லாம் எப்படி பேசுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு என்ன கவலைன்னா, எப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு வளரும், எப்ப இவங்கெல்லாம் நம்மள மாதிரி வந்து அறிவியலை வந்து ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை உள்ளவர்களாக இவங்களை எப்ப மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நமக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட அது எப்படின்னா வந்து இந்த செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சமூகத்தை ஒரு பக்கத்தில் அவங்க அரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
அப்போ இவங்களுக்கும் நாம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தேவை அப்படிங்கிறது பகுத்தறிவு கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு தேவை, அந்த இயக்கத்திற்கான ஒரு தேவை என்பது அப்ப கிடையாதுங்க, இப்பவும் தேவைப்படுது, இன்னும் தேவைப்படுகிறது. யாருக்காக அப்படின்னா இந்த மாதிரியான இந்த சனாதன சங்கி கூட்டம் இருக்குல்லையா அவங்களுக்காக. ஏன்னா நீதி கட்சி அப்பவே வந்து நம்ம தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சமஸ்கிருதத்தை வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷன் நீட் அந்த தகுதி தேர்வு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்பவே வந்து மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னா உனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ரூல்ஸ் அவங்க போட்டு வச்சாங்க. அதை அடித்து உடைச்சது வந்து நீதி கட்சி தான். அதெல்லாம் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்னடா தொடர்புன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டாச்சா சமஸ்கிருதத்தை. அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை, வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தது இந்தியாவிலேயே வந்து நீதி கட்சி தான் முதல்ல. அப்போ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கான அத்தனை உரிமைகளையும் வந்து படிக்க வைங்க, பெண்களையும் வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். இன்னொரு பக்கம் அரசியலில் வந்து அதிகார பகிர்வு அப்படிங்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக கம்யூனல் ஜீவோ நம்ம சொல்லிட்டே இருப்போம் தெரியுமா, கம்யூனல் ஜீவோன்னு சொல்லுவோம். அதாவது விகிதாச்சார இடஒதுக்கீடு, சாதி வாரியான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஒரு சாதியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த சாதிகளுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்வது, எதில் கல்வியில், வேலைவாய்ப்பில், அனைத்து துறைகளிலுமே வந்து அது மாதிரியான இடஒதுக்கீடுகளை செய்வது. இதுதான் வந்து அந்த விகிதாச்சார இடஒதுக்கீடு. அதை இந்தியாவிற்கு முதலில் அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. 1921 நீதி கட்சி ஆட்சியில வந்து அந்த கம்யூனல் ஜீவோ போடப்படுகிறது. அது அப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்களை சமாளித்து அப்படி இப்படின்னு வந்து கடைசியில் 1928 வந்து அது நடைமுறைக்கு வருகிறது. அப்போ இவ்வளத்தையும் வந்து அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சனாதனத்தினுடைய சங்கிலையே மிதிச்சு என்ன பண்ணியிருக்குது நீதி கட்சி, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எரிச்சல் அதுதான் சரியா. இப்பவும் என்ன பண்றாங்க, அதே சனாதனிகள், சனாதன செம்மல்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் இங்கே சரியா. அந்த சனாதன செம்மல்களுக்கெல்லாம் சங்கு ஊதுற வேலையை நீதி கட்சி தொடங்கி இப்போ வந்து நீதி கட்சி வளர்த்து விட்ட திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி, அதனுடைய போராட்டங்கள், இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு எல்லாமே வந்து அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்கிறது, இந்தியாவிற்கே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்திலேயே வந்து பிரகடனப்படுத்தியது போல இந்த ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே சொன்னார் இல்லையா. அதுதான் இங்க இந்த சனாதனிகளுக்கான சங்கு அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்களும் வந்து என்ன பண்ணாரு, அவர் பங்குக்கு சனாதனத்துல 4 சாத்து சாத்தினாரா, அது வேற அவங்களுக்கு வந்து காண்டாயிடுச்சு. அதனால இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, திடீர்னு கிண்டியில இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு, திராவிடமா அது எங்க இருக்கு, திராவிடம்லாம் காலாவதியான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா திராவிடம் என்பது வெறுமனே வந்து ஒரு ஆரியத்திற்கான எதிர்ச்சொல்லாக மட்டுமல்லாமல் அது திராவிட இனம் என்ற ஒரு இனம் இருந்திருக்கிறது. இங்கே மரபு ரீதியாக, மரபியல் ரீதியாக திராவிட இனம் என்ற ஒரு இனம் இருந்திருக்கிறதுன்றதுக்கான சான்றுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்போ நீங்க எந்த பக்கம் போனாலும் சரி, மொழின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே திராவிடம் இருக்கிறது, நீங்க இனம்னு எடுத்துக்கிட்டாலும் திராவிடம் இருக்கிறது, ஒரு நிலப்பரப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் திராவிடம் இருக்கிறது. ஒரு ஆரியம் என்ற ஒரு சனாதனத்திற்கு எதிரான ஒரு கருத்தியலாக நீங்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் அங்கேயும் திராவிடம் தான். அப்போ எல்லா இடத்திலும் திராவிடம் இருக்கிறது. ஆனா இங்க கிண்டியில் இருக்கிறவருக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதோ பார்வையில் குறைபாடு இருக்கிறதாக இருக்கலாம். அதனால அவருக்கு வந்து எங்க தேர்னாலும் அவருக்கு வந்து திராவிடம் கிடைக்கலையா. இவங்க எல்லாருக்கும் ஒத்து ஊதுற ஒரு கூட்டமும் இங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பார்ப்பனர்கள் அவங்களுடைய மேன்மைக்காக அவங்க வந்து இழந்ததை எல்லாத்தையும் எப்படியாவது மீட்டு எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இடபிள்யூஎஸ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இந்த இவங்க உள்ள நுழையிறதுக்கு, இந்த பாஜக உள்ள நுழையிறதுக்கு தமிழ்நாடு வந்து அப்படியே வந்து எப்படி இருக்குது, ஒரு ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு இடமா இருக்கு. எப்படி சொல்லலாம், கரடு முரடான இடமா இருக்குன்னு சொல்லலாமா. ஏன்னா அவங்களுக்கான வந்து ராஜபாட்டையெல்லாம் இங்க போடுறதுக்கு ஆள் கிடையாது, அப்படி இங்க வந்து போடவும் முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இங்க சில பேரை களமிறக்கி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் வந்து இங்க இருக்கிற தமிழ் தேசிய குறுங்குழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இங்க வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் போய் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பேசி அப்படியே அதெல்லாத்தையும் கொஞ்சம் நீத்து போக வைங்க, அதெல்லாத்தையும் உடச்சு விடுங்க, நாங்க அப்படியே அந்த இண்டு இடுக்கு வழியா உள்ள வந்துடுறோம். ஏன்னா இவங்க எப்பவுமே இண்டு இடுக்கு வழியா உள்ள வந்தவங்க தானே, அந்த கைபர் போலன் கணவாய் வழியா உள்ள வந்தவங்க. இங்கேயும் வந்து நீங்க அப்படியே உடச்சு விட்டுட்டே போங்க, இந்த இண்டு இடுக்கு வழியா நாங்க உள்ள வந்துடுறோம்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் பாஜகவால என்ன பண்ண முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய என்ன சொல்றது சித்தாந்தத்தை, அவர்களுடைய அந்த சனாதனத்தை வந்து இங்க விதைக்க முடியல. சாதாரண மக்கள் கூட சனாதனம்னா என்னன்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில்.
அதனால் அதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்போது இப்படி எதுவுமே இந்த சனாதனத்தால் இங்கே பண்ண முடியல. நீங்கள் எத்தனை சனாதன செம்மல்கள் வந்தாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறதுக்கான அடித்தளம் என்பது நீதி கட்சி போட்ட அடித்தளம். அதனால் இப்போ எங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிலாம் வந்து நிறைய அப்படியே ரொம்ப புத்திசாலிகளாக வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வரலாறு படித்தவங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நீதி கட்சிக்கும் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்குமான அந்த உறவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கு அங்கே போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி கிளை பரப்பி நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இன்றைக்கு யாருக்கு ஒரு முன்மாடலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவிற்கே வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது இந்த மாடல். மாடல் தமிழ் இல்லை அப்படின்றாங்க, ஆனால் மாடல் அப்படிங்கிறது மாடலன் அப்படின்லாம் வந்து சொற்கள் தமிழில் இருக்கதா செய்யுது இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா. அப்போது மாடல் அப்படிங்கிறதும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஆங்கிலம் அதை எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட அங்கே அடிபட்டு போச்சு. அப்போது நீங்கள் எதை சொன்னாலும் அதை சரியான ஒரு ஆதாரங்களோடு சொல்லுகின்ற ஒரு ஆய்வுகளும் ஆய்வாளர்களும் திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து இருக்காங்க. ஏன்னா நிறைய இவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, அதை பற்றி ஆய்வு பண்ணுறது, அதை பற்றி எழுதுறது, மக்கள்கிட்ட சொல்கிறது, இதுதான் வந்து வேலையாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போயிட்டு இவங்களுடைய இந்த அறியாமை கருத்துக்களும் இந்த மூடத்தனங்களும் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்களும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக விமானத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு இப்போ ஒரு 2வது வகுப்பு பையன்கிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லுவான், உடனே ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட் சகோதரர்கள் யாருன்னா வந்து ஆல்வர் ரைட் வில்பர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து ரைட் சகோதரர்கள் சொல்லுவோம் நாம. அவங்க தான் வந்து விமானத்தை முதல்ல அந்த பறக்கக்கூடியதை வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத அந்த குட்டி பையன் கூட சொல்லுவான். ஆனால் அது கூட தெரியாத ஒரு அறிவிலி தான் வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுநராக வந்து இருக்காரு. இங்கே இருக்கிற ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியும். இந்த பாரத பூமி அப்படிங்கிறது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேவலம் தெரியுமா, இந்த இவங்க சொல்ற ரிஷிகளும் முனிவர்களும் சரி யாருமே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்களா இல்லவே இல்லை. அதாவது என்னன்னா ஒரு மானுக்கு பிறந்தவன் ஒருத்தன், அப்புறம் வந்து நாய்க்கு பிறந்தவன் ஒருத்தன், கிளிக்கு பிறந்தவன் ஒருத்தன், இப்படித்தான் வந்து அந்த முனிகளினுடைய ரிஷிகளினுடைய பிறப்பு கேவலப்பட்டு கிடக்குது. அவர்களால் ஆனதாம் இந்த பாரதம் அப்படிங்கிறது. அப்ப இவர் எந்த மாதிரி ஆளு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதையெல்லாம் வெளியில பேசுறதுக்கே நமக்கெல்லாம் கூசும் இல்லையா. ஐயப்பனோட கதையை வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆனா அதை ஒரு பெரிய ஏதோ வந்து இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான மூடக்கருத்துக்களை இன்னொரு பக்கமும் பரப்பிக்கிட்டே இருக்கும்போது நீதி கட்சியினுடைய கருத்துக்கள், நீதி கட்சி விதைத்த அந்த விதை என்பது இன்னுமாக அது கிளைவிட்டு பரப்ப வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது. இந்த அறிவிலி கூட்டமும் எப்போது அறிவு பெறுவார்களோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. எப்படியாவது கொஞ்சமாவது நாங்கள் பேசுறதுல 1க்கு 2வது காதில் கேட்டு உருப்படியாக ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் திராவிட இயக்கத்தினுடைய தேவை என்பது நீதி கட்சி போட்ட அந்த விதையினுடைய வீரியம் என்பது இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல நூறாண்டுகளுக்கும் இங்கே தேவை. அது இங்கே தான் நின்று நிலைத்திருக்கும். இந்த மண் என்பது எப்பொழுதும் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பகுத்தறிவு மண்ணாக, தந்தை பெரியார் அவர்கள் பண்படுத்திய ஒரு மாநிலமாக, ஒரு நாடாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்கும் வரை இந்த சனாதன கூட்டத்திற்கு இங்கே வேலையே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.